வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2 ஓட ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பரோட ஃபுல் 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் இயர் 25-26 ஓட ப்ரொவிஷன்ஸ் வச்சு இதான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாமான்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேபிட்டல் கெயின் சாப்டர்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும் அண்ட் சம் ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. மத்தபடி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், செட் ஆஃப், கிளப்பிங், ஓகே, டிடக்ஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ல 80G வந்து ப்ரீவியஸ் இயரை விட இப்ப மாறி இருக்கு. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகே. அண்ட் இன்கம் டாக்ஸ் லைபிலிட்டி ப்ரீவியஸ் இயரும் இதுவும் ஒண்ணுதான். அதுக்கு முன்னாடி இருந்த அசஸ்மெண்ட் இயர் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. இப்ப செட் ஆஃப், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கிளப்பிங் எல்லாம் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதே ப்ரொவிஷன்ஸ் தான், என்ன பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. அதனால நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்க்கலாமா கூடாதான்ட்டு. ஓகே. இப்ப இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 25-26 ஓட ப்ரொவிஷன்ஸை வச்சுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி போட்டிருப்போம். எஸ். இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 மார்க் அண்ட் 10 மார்க். An asset was purchased in the year 2013-14 for rupees 5,25,000. During the previous year, it was sold for rupees 15 lakh. Expenses in connection with transfer of sale is rupees 15,000. Calculate the taxable capital gain for the previous year 24-25. CII 2013-14 220, 24-25 is 363. Yes. இப்ப இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களாம். எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா 13-14ல 5,25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரீவியஸ் இயர்ன்றது என்னது 24-25ல 15 லேக்குக்கு சேல் பண்ணிருக்காங்க. அதுக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பேர் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப இது வந்து சேல் டேட் வந்து எக்ஸாக்டா கொடுக்கல. ஏன்னா நமக்கு 23/7க்கு அப்புறமா சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 2 இருக்கு. இண்டெக்ஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இது வந்து என்ன டைப் ஆஃப் அசெட்னும் கொடுக்கல. அண்ட் அசெட் அப்படின்னு ஜென்ரலா கொடுத்ததுனால நம்ம அந்த கண்டிஷன், அந்த ரூலுக்கு நம்ம போக வேண்டாம். பிகாஸ் மூவபிள், இம்மூவபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இம்மூவபிளுக்கு தான் நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் சேல் வந்து பார்த்து நம்ம வந்து ஆப்ஷன் எது எடுத்துக்கிறது, இண்டெக்ஸ் பண்றதா வேண்டாவா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இங்க வந்து எதுவுமே அசெட்டை மென்ஷன் பண்ணாத தொட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நார்மலாவே நம்ம இண்டெக்ஸ் பண்ணியே ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ். இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல் பிரைஸ் எவ்வளவு? 15 லேக் எழுதியாச்சு. சேல் பிரைஸ். இதுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம். 15,000 மைனஸ் பண்ண பிறகு 14,85,000 இதுதான் நெட் சேல் கன்சிடரேஷன். இப்ப இந்த 5,25,000க்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். இயர் ஆஃப் டிரான்ஸ்பர் போது CAS 363 டிவைடட் பை நமக்கு 220 இல்லையா, பர்ச்சேஸ் போது CII. அப்ப அதை போட்டோம் அப்படின்னா 5,25,000 into 363 divided by 220 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8,66,250 வருது. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் நமக்கு கேபிட்டல் கெயின். அண்ட் இட் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். பாருங்க, 6,18,715. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற சாப்டர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Mr. Sundaram received the following income during the financial year 2024-25. Dividend from Indian company 5,000, dividend from a foreign company 20,000, rent from house, subletting la vandirukku rent 28,000, rent paid on the sublet house 14,000, income from agricultural land in Nepal 14,000. Okay, compute the income from other sources for the assessment year 25-26. பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹெட்ல இருந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து தான் எல்லாமே. அண்ட் டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இஸ் டாக்ஸபிள் தான்.
முதல்ல தான் பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி வந்து இஸ் எக்ஸம்ப்டட் டிவிடெண்ட். இப்போ வந்து இட் இஸ் டாக்ஸபிள். ஃபாரின் கம்பெனியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள். அதுக்கப்புறம் சப்லெட்டிங்ல வந்து இன்கம் வந்திருக்கு, இதுவும் நமக்கு டாக்ஸபிள் தான். அண்ட் இதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் நேபாள், இதுவும் நமக்கு டாக்ஸபிள் தான். எஸ், இப்போ போடலாமா ஒன் பை ஒன்? ஓகே, டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி 5,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி 20,000. அதுக்கப்புறம் ரெண்ட் பாத்தீங்கன்னா 28,000 ரிசீவ் பண்றாங்க. இந்த 28,000 ரெண்ட்ல நம்ம வந்து இந்த ரெண்ட் பெய்டு இல்லையா, இது எக்ஸ்பென்சஸ் தான். ஆக்சுவலா வந்து இவங்க ஹவுஸ வந்து லெட் அவுட் பண்ணிருக்காங்க, சப்லெட்டிங் பண்ணிருக்காங்க. இவங்களே ஆல்ரெடி டெனன்ட் தான். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து உள் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்கம் வரும், ஆனா அதுக்கான வாடகையும் அவங்க பே பண்ணணும் இல்லையா, அதுதான் ரெண்ட் பெய்டு ஆன் த சப்லெட் ஹவுஸ்ன்றது. அது நம்ம எக்ஸ்பென்சஸா தான் காட்டணும். அப்ப 14,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 14,000 தான் இன்கம். ஓகே, அப்புறம் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து இது வந்து இன்கம் தான், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். ஸோ மொத்தம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5,000, 20, 14, 14. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க, 53,000 வருது. இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நார்மலாவே உங்களுக்கு கொடுத்துருக்க இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் வரும், அது மாதிரி தான் இருக்கும். சில இதுல மட்டும் நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அந்த ப்ரொவிஷன்ஸ்ல எது எக்ஸம்ப்டட் அப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்ற ஹெட்ல தான் வரப்போகுது. ஓகே, அப்ப ரொம்ப ஈஸியா நம்மளால இதை போட முடியும் இந்த சாப்டர்ல. அதாவது ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல கேக்குறாங்க, எதெல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணணும் அண்ட் எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். எஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் அந்த டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். ஆமா, Mr. Azhar's total income rupees 6 lakh and his wife's income rupees 6 lakh 10,000. Their master's Hajja age பாத்தீங்கன்னா 15 years. Incomes are as follows. அதாவது அசாரோட இன்கம் 6 lakh, அவங்க வைஃப் வந்து 6 lakh 10,000 அவங்களோட இன்கம் சொல்லிட்டாங்க. அவங்க சன், ஓகே, ஆஜான்றவரோட இன்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் தான். அப்ப அவர் மைனர். அப்ப அவரோட இன்கம் யாரோட பேரண்ட்ஸ் இன்கம்ல கிளப் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் எந்தெந்த இன்கம் எல்லாம் வந்து கிளப் ஆகும், எது கிளப் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட், இது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதுவும் வந்து பேரண்ட்ஸ் இன்கம்ல கிளப் ஆகும். இன்கம் பை ஆக்டிங் இன் அ ஃபில்ம், ஓகே, இது அவரோட ஸ்பெஷல் ஸ்கில் இல்லையா, ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட டேலண்ட், அவரோட ஸ்கில், அதுல வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணிருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகாது. இன்கம் பை சைனிங் அ சிங்கிங் கான்சர்ட், ஓகே, இன்கம் வந்து சிங்கிங் கான்சர்ட்ல வந்து கிடைச்சிருக்கு 20,000. இதுவும் அவரோட ஸ்பெஷல் டேலண்ட் ஸ்கில்னால கிடைச்ச இன்கம். அப்ப இதுவும் கிளப் ஆகாது. அசர்டெயின் தேர் கிராஸ் டோட்டல் இன்கம், எஸ், இப்ப வந்து இது ரெண்டும் தான் கிளப் ஆகும் அண்ட் இது ரெண்டும் கிளப் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஒன் பை ஒன் யாரோட இன்கம்ல அப்படின்றத பார்க்கலாம். எஸ், இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் முதல்ல இன்கம் எழுதிக்கலாம். 6 lakh ஃபாதர்து அண்ட் மதர்து 6 lakh 10,000. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் நம்ம பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப அசாரோட இன்கம் பாத்தீங்கன்னா 6 lakh அண்ட் மிஸ்ஸஸ் அசார்து பாத்தீங்கன்னா 6 lakh 10,000. அப்ப யாரோட இன்கம் ஹையரா இருக்கோ அவங்க இன்கம்ல தான் கிளப் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அசார்ல தான் கிளப் ஆக போகுது 60,000. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இதுவுமே பாத்தீங்கன்னா ஹையர் இன்கம் உள்ள பேரண்டோட இன்கமோட தான் கிளப் ஆகும். அப்படின்னும் போது மிஸ்ஸஸ் ஹசாரோட தான் 50,000 போட்டாச்சு. அண்ட் இன்கம் பை ஆக்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் ஹஜாத் தான், நம்மளோட பேரண்ட்ஸ்ல இன்கம்ல கிளப் ஆகாது. அப்புறம் இந்த சிங்கிங் கான்செப்ட்ல மூலமா வந்து 20,000 ஆஜாத் தான் சொல்லி இது வந்து பேரண்ட்ஸ்ல வராது. ஓகே, இப்ப மொத்த இன்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 6 lakh வருது அண்ட் இது 7 lakh 20 அண்ட் இது 1 lakh 20. இப்ப பேரண்ட்ஸ் இன்கம்ல கிளப் ஆச்சு இல்லையா, 60 plus 50,000, அதாவது 1 lakh 10,000 வந்து கிளப் ஆயிருக்கு பேரண்ட்ஸ் இன்கமோட. அதனால ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,500. மைனரோட இன்கம் வந்து பேரண்ட் இன்கமோட கிளப் ஆச்சு அப்படின்னா 1,500 அவங்க எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எஸ், 1,500 போயிடுச்சு அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் பாருங்க
மிஸ்டர் அசார் வந்து 6 lakh தான் அண்ட் மிஸ்ஸஸ் அசார் வந்து 7,18,500 அண்ட் மைனரோட இன்கமும் இதுல கிளப் ஆயிருக்கு அண்ட் மாஸ்டர் ஹாஜா ஓட இன்கம் பாத்தீங்கன்னா 1,20,000. ஓகே எஸ் இப்போ உங்களுக்கு இந்த கிளப்பிங்ல ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எஸ் இத மாதிரி மைனரோட இன்கம் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல வரதுக்கு இந்த கிளப்பிங் சாப்டர்ல இருந்து வாய்ப்பு இருக்கு எஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. ஓகே 80GGல அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லிருக்காங்க கிராஸ் டோட்டல் இன்கம் 6,12,000 பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் 80,000 டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U. ஓகே 80Cல இருந்து 80U வரைக்கும் நில்லுன்னு சொல்லிட்டாங்க இப்ப வந்து நம்ம 80GGல என்ன அமௌண்ட் டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் அப்ப அதுக்கு முன்னாடி 80GGயோட ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தெரியணும் 80GGயோட ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மந்த்லி 5,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட் இருக்கு ஒரு கிரைட்டீரியா அது வந்து எக்ஸம்டடா இல்ல ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் adjusted gross total income வந்து exempted-ஆ இல்ல 25% of adjusted gross total income exempted-ஆ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது மூணுத்துல எது லீஸ்டோ அது வந்து நம்ம எக்ஸம்ஷன் அதாவது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GGல கிளைம் பண்ண முடியும் ஓகே 5,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இல்ல ரெண்ட் பெய்டு இங்க கொடுத்துருக்காங்கல்ல 80,000 இதுல இருந்து 10% ஆஃப் adjusted gross total income ஓகே அது மைனஸ் பண்றோம் அண்ட் இல்ல 25% இதுலயே இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா இதுல அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல 25% இப்ப 1 by 1 போடுவோம் எது எக்ஸம்டட் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது என்னன்னா இங்க கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல நம்ம ப்ரீவியஸா ஏதாவது டிடக்ஷன்ஸ் அதாவது 80Cல இருந்து 80U வரைக்கும் ஏதாவது டிடக்ஷன் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கலாம் ஆனா இங்க இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 80Cல இருந்து 80U வரைக்கும் எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்ல நில்லுன்னு கொடுத்துட்டாங்க அதனால கிராஸ் டோட்டல் இன்கமே தான் நமக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் ஓகேவா ரெண்ட் பெய்டு எவ்வளவு 80,000 அப்ப ரெண்ட் பெய்டு 80,000 அதுல இருந்து 10% இதுல 6,12,000 10% போட்டோம்னா 61,200 அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா பாருங்க 18,800 வருது ஓகே இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நம்ம போட்டிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா 25% ஆஃப் இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் ஓகே அப்ப 6,12,500 இன்டூ 25% அதாவது 6,12,000 தான் நம்மளோட அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கமும் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கமும் ஒண்ணுதான் காரணம் என்ன நமக்கு இந்த 80Cல இருந்து 80U வரைக்கும் எந்த டிடக்ஷனும் இல்ல அப்ப அதுல 25% 1,53,000 ஓகே இதுல கண்டுபிடிச்சோம்னா 1,53,000 வருது அடுத்து 5,000 per monthன்னு சொன்னோம் அப்ப 5,000 into 12 போட்டா 60,000 இப்ப இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 18,800 தான் லீஸ்ட் அப்ப இதுதான் நம்ம வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GGல கிளைம் பண்ண முடியும் ஓகே புரிஞ்சுதா ஓகே இந்த 80GGன்றது எதுக்கு ரெண்ட் பேமெண்ட்டுக்கு டிடக்ஷன் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்றது தான் 80GG அப்படி இருக்கும்போது இந்த மூணு கிரைட்டீரியால எது லீஸ்டோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்ப இங்க 18,800 ஓகே புரிஞ்சுதா ஈஸியா இருந்தது இல்லையா எஸ் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டான சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா calculate capital gain from the following particulars given below by Mr. Edwin for the previous year if CII for 24-25 is 363, 2011-12 is 184 and 1-2 is 100. Cost of residential house 5,40,000. Fair market value as on 1/4/2001 5,40,000. Date of purchase 1/10/99. Date of sale 1/10/24. Sale value 30 lakh. Cost of improvement 90,000. Date of improvement 1/10/11. Stamp duty and legal charges 50,000.
the assessee has purchased another residential house within 1 year for rupees 8 lakh. இப்ப பாத்தீங்கன்னா மிஸ்டர் எட்வின் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வச்சிருக்காரு. அந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ சேல் பண்ணிருக்காரு. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல. இப்ப இதுல வந்து நம்ம கேபிட்டல் கெயின் அசர்டைன் பண்ணணும். அந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு புதுசா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு 8 லேக்குக்கு. அதுவும் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் தான். அப்ப இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வச்சு நம்ம புதுசா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் செக்ஷன் 54ல. ஓகே, எஸ், இப்ப போடலாமா அந்த ப்ராப்ளம்? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டேட் ஆஃப் சேல் வந்து 1/10/24, அதாவது 23/7/24க்கு அப்புறம் சேல் நடந்துச்சு அப்படின்னா அந்த அசசிக்கு 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்னு இண்டெக்ஸ் பண்ணலாம், இன்னொன்னு இண்டெக்ஸ் பண்ண வேண்டான்ட்டு. ஓகே, ஏன்னா இண்டெக்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயினோட டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 20%. இண்டெக்ஸ் பண்ணல அப்படின்னா 12.5% கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ். அதனால அசசியோட பெனிஃபிட்டுக்கு அசசி டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் இண்டெக்ஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாவான்ட்டு. இப்ப நான் 2 விதமாவும் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, எஸ், இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேல் வேல்யூ எழுதிக்கலாம். 30 lakh சேல் வேல்யூ. இதுல ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் லீகல் சார்ஜஸ் இன்கர் பண்ணிருக்காரு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்னு சொல்லிட்டு அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெட் சேல் கன்சிடரேஷன் பாத்தீங்கன்னா 29,50,000. ஓகேவா? இப்ப காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவு அப்படின்னா 5,40,000. ஓகே, காஸ்டும் அதுதான், எஃப்எம்வியும் அதே தான். ஸோ நம்ம அதை இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். 5,40,000 into 363 divided by 100 போட்டோம்னா 19,60,200 வருது. அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு 90,000க்கு. எந்த இயர் அப்படின்னா 2011ல. ஸோ அதையும் நம்ம இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். 90,000 into 363 divided by 184, 1,77,554. ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8,12,246 வருது. ஓகே, இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்தின் 1 இயர்ல பர்ச்சேஸ் பண்ணதுனால இதையும் நம்ம வந்து செக்ஷன் 54ல இந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ண முடியும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. எஸ், அப்ப அந்த 8 லேக்குமே நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் பாத்தீங்கன்னா 12,246. இதுதான் டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின். ஓகேவா? இப்ப நம்ம இண்டெக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்ஷன் ஆஃப் தி அசசி தான். ஓகே, இண்டெக்ஸ் பண்ணாமலும் போட்டு காட்டுறேன். இது வரைக்கும் அதே தான் வரப்போகுது. இப்ப இண்டெக்ஸ் பண்ணல அப்படின்னா 5,40,000 அப்படியே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு தான் இந்த ஆப்ஷன் உண்டு, மூவபிளுக்கு கிடையாது. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அப்படியே மைனஸ் பண்ணலாம். 90,000 29,50,000ல நம்ம 5,40,000 அண்ட் 90,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பாருங்க 23,20,000 வருது. இதுல நம்ம அகெயின் நமக்கு என்ன சொன்னோம், 54ல நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் இல்லையா, 8 lakh. அதை கிளைம் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின்ன்றது 15,20,000. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 20% வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் பண்ணல. இண்டெக்ஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா 12 இண்டெக்ஸ் பண்ணதுல 20%, இண்டெக்ஸ் பண்ணலன்னா 12.5%. இதுல எது அசசிக்கு பெனிஃபிட்டோ அதை வந்து அசசி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 மெத்தட்லயுமே நான் இப்ப போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்ப வந்து நமக்கு இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம எந்த ஆப்ஷன்ல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்றத நோட்ல கொடுத்துட்டு கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டணுமா அப்படின்றது அவசியம் இல்ல. நம்ம வந்து ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி மட்டும் கூட ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு நோட்ல கொடுத்துக்க வேண்டியதுதான். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். Following are the income of Mr. Anandan for the previous year 24-25. Director fee 2,000, income from agricultural land in Sri Lanka 5,000, ground rent 10,000, interest on post office saving bank account 100, interest on deposit with bank 500, dividend from foreign company 700, rent from house subletting la pathina 26,250, rent paid Anand for the sublet house. Okay, rent paid by Anand for the subletting house kondu 13,000, winning from horse race 12,300,
Interest on securities 4,000. Compute the income from other sources for the assessment year 25-26. பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்ல டாக்ஸபிள் தான். எஸ், இப்ப எதெல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள், இதுல எக்ஸம்ஷன் எதா இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன். எஸ், இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபீ, இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் தான், 2000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ஸ்ரீலங்கா, இதுவும் வந்து டாக்ஸபிள் தான். இந்தியாவா இருந்துச்சுன்னா இது எக்ஸம்டட். அப்புறம் கிரவுண்ட் ரெண்ட் 10,000, இதுவும் டாக்ஸபிள். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட், இது வந்து நம்ம எக்ஸம்ஷன் உண்டு. ஓகே, அதனால இது வந்து 100 நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வித் பேங்க், இதுவும் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் தான், 500 போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனியா இருக்கட்டும் இந்தியன் கம்பெனியா இருக்கட்டும் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள் தான், அதனால அதையும் போட்டாச்சு. அப்புறம் ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ், சப்லெட்டிங். ஓகே, சப்லெட் பண்ணிருக்காரு, அதாவது இவரு வந்து ஒருத்தர்கிட்ட லெட் அவுட்ல இவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு அதை வந்து சப்லெட்டிங் உள்ள வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு. அதுக்கான வாடகை எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னா 26,250. அதை போட்டுட்டு இவர் இதுக்காக எவ்வளவு பே பண்றாரு பாருங்க. ரெண்ட் பெய்டு பை ஆனந்த் ஃபார் த சப்லெட் ஹவுஸ் 13,000 ரூபாய் பே பண்றாரு இல்லையா? இது வந்து இன்கமா வாங்குறாரு அந்த சப்லெட்டிங்ல இருந்து. ஆனா ஒரு 13,000 ரூபாய் இதுக்காக அவர் பே பண்றதுனால அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 13,250 ரூபாய் மட்டும்தான் இன்கம் அந்த ஹவுஸ்ல, சப்லெட்டிங் ஹவுஸ்ல. அப்புறம் வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ், இது ஃபுல்லாவே இன்கம் தான், 12,300. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், இதுவுமே வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான் இன்கம். ஓகே, 4,000. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, ஆட் பண்ணா பாருங்க எவ்வளவு வருதுன்ட்டு, 47,850. இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் பாருங்க, கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். அண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். சிலது மட்டும் நம்ம எக்ஸம்ஷன் டிடெக்ஷன் இருந்ததுன்னா அதை மட்டும் கிளைம் பண்ணிட்டோம்னா போதும். ஈஸியா இந்த சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். 10 மார்க் கொஸ்டின் இது. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டர் எல்லாருமே கொஞ்சம் அவசியம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா உங்களால ஈஸியா அதுல 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் பார்க்கலாமா? Mr. Ashok, gross total income for the previous year is 7,50,000. He made the following donation, contribution, etc. Calculate his total income for the previous year 24-25. Payment towards mediclaim to the insurance company, paid in check 5,000. Pension fund for LIC 5,000. Gujarat Earthquake Relief Fund 20,000. Prime Minister Dot Relief Fund 87,000. Repair work for temple 45,000. Donation promoting minority community 50,000. His gross total income includes long-term capital gain 2 lakh. ஓகே, இப்ப அசோக்கோட கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்திருக்காரு அண்ட் அவர் என்னென்ன டொனேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு அண்ட் வேற என்னென்ன பேமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம இவருக்கு எந்தெந்த செக்ஷன்ல எல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பேமெண்ட் டுவர்ட்ஸ் மெடிக்ளைம் பாத்தீங்கன்னா 80D நம்ம கிளைம் பண்ணலாம். அப்புறம் பென்ஷன் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 80C நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அண்ட் குஜராத் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா 80G நம்ம கிளைம் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டாட் ரிலீஃப், இதுவும் பாத்தீங்கன்னா 80G பண்ணலாம். அண்ட் டுவர்ட்ஸ் ரிப்பேர் ஒர்க் ஃபார் டெம்பிள், இதுவும் 80G. அண்ட் டொனேஷன் பாத்தீங்கன்னா இதுவும் 80G வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, இந்த பென்ஷன் ஃபண்ட் வந்து 80CCC நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எஸ், இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்ட்டு. ஒவ்வொரு டிடக்ஷனையும் நம்ம போடலாம். முதல்ல கிராஸ் டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 7,50,000. அப்ப அதுல இருந்து நம்ம பே பண்ணக்கூடியது 80CCC பேமெண்ட் ஃபண்ட் பென்ஷன் ஃபண்ட் ஃபார் LIC, ஓகே, ஒரு 5,000. அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்ளைம் பாத்தீங்கன்னா 80D, அதுல ஒரு 5,000. அதுக்கப்புறம் குஜராத் எர்த்குவேக் ரிலீஃப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 20,000 இல்லையா, இது வந்து 80G நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு 100% டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். 100% அப்படின்னா 20,000 into 100%, அப்ப 20,000 நம்ம கிளைம் பண்ண முடியும்.
Okay, next Prime Minister Drought Relief Fund. இது வந்து 80G ல லிஸ்ட் பி, அதாவது 50% டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அப்ப 87,000 into 50% போட்டோம்னா 43,500 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரிப்பேர் ஒர்க் ஃபார் டெம்பிள். அப்புறம் இது வந்து டொனேஷன் ப்ரொமோட்டிங் மைனாரிட்டி கம்யூனிட்டி 50,000. ஓகேப்பா, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல இருக்கு, அதாவது லிஸ்ட் சி. ஓகே, லிஸ்ட் ஏல பாத்தீங்கன்னா 100% டொனேஷன் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் பி பாத்தீங்கன்னா 50% நம்ம வந்து டொனேஷனை வந்து கிளைம் பண்ண முடியும். அண்ட் லிஸ்ட் சி பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா என்னன்னா ஒரு 7 ஐட்டம்ஸ் அதுல இருக்கு. அந்த 7 ஐட்டம்ஸ்க்கு தான் நம்ம இந்த லிஸ்ட் சில வந்து நமக்கு வரும். அதுல 5 ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் அமௌண்ட்ல 50% நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்க அந்த 2 ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 100% நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இப்ப இங்க இருக்கிறது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 50% கிளைம் பண்ணக்கூடியது, அதாவது டுவர்ட்ஸ் ரிப்பேர் ஒர்க் ஃபார் டெம்பிளும் டொனேஷன் ப்ரொமோட்டிங் மைனாரிட்டி கம்யூனிட்டி, இது ரெண்டுமே 50% ஆஃப் குவாலிஃபையிங் அமௌண்ட் வந்து நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட், அந்த குவாலிஃபையிங் அமௌண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, குவாலிஃபையிங் அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல 10% தான் குவாலிஃபையிங் அமௌண்ட். ஓகே, இப்ப அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது என்ன அப்படின்னா இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நம்ம இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செக்ஷனை தவிர்த்து வேற ஏதாவது செக்ஷன்ல டிடக்ஷன் கிளைம் பண்ணும் அப்படின்னா அதையும் டிடக்ட் பண்ணணும். அது பண்ண பிறகு வரதுதான் நம்ம வந்து அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 7,50,000ல இந்த 2 lakhையும் மத்த செக்ஷன் அப்படின்னும் போது 80C 80D இதுல ஒரு 5,000 இதுல ஒரு 5,000. ஓகே, அப்ப அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். பாருங்க, 7,50,000ல 2 lakh போயிடுச்சு, இது ஒரு 5,000 இது ஒரு 5,000 இல்லையா, அப்ப 10,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க. 7,50,000ல 2 lakh போயிடுச்சுன்னா 5,50,000. 5,50,000ல 10 போயிடுச்சுன்னா 5,40,000. அந்த 5,40,000ல 10% தான் நமக்கு குவாலிஃபையிங் அமௌண்ட். ஓகே, இப்ப இந்த குவாலிஃபையிங் அமௌண்ட்ல 50% தான் நம்ம இந்த டெம்பிள் ஒர்க்குக்கும் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, அப்ப 54,000 into 10 50% குவாலிஃபையிங் அமௌண்ட்ல 50% போட்டோம்னா 27,000 வருது. இதுவே ஃபேமிலி பிளானிங், ஓகே, ஒலிம்பிக் அப்படின்னா நம்ம வந்து 100% கிளைம் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? 100% அதுல கிளைம் பண்ணிக்க முடியும். இது நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 27,000, அதாவது 50% ஆஃப் கிராஸ் குவாலிஃபையிங் அமௌண்ட்ல தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அப்ப 80G பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன் 27,000. அப்ப 80Gல 20, 43,500, 27,000 மொத்தம் 90,500 80Gல மட்டுமே நம்ம கிளைம் பண்ண முடியும். இது 80CCC அண்ட் இது 80D. ஓகே, மொத்தம் நமக்கு டிடக்ஷன் போக டோட்டல் இன்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,49,500. இதுதான் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் அசோக். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராப்ளம், டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following particulars of Mr. Maran, compute his gross total income for the previous year 24-25. Income from salary 58,000, income from house property 12,000, loss from business 80,000, income from speculative business 25,000, long-term capital gain 17,500. Brought forward from previous year 2023-24. Loss from business 22,000, loss from speculative business 4,000, loss from house property 7,500, short-term capital loss 11,000. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு செட் ஆஃப் இன்கம் இருக்கு அண்ட் லாஸும் இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல இருந்தது அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர்ல
நமக்கு லாசஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம செட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்கு, அதை எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இந்த இன்கம் ஃப்ரம் சேலரியை பாத்தீங்கன்னா எதையுமே நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, இப்ப நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு, எழுதியாச்சு. இப்ப இங்க லாஸ் ஃப்ரம் பிசினஸ் இருக்கு பாருங்க, 80,000. அத இந்த 3 இன்கம்ல இருந்து, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்கம், இது மூணுத்துல இருந்து இந்த லாஸ் 80,000 செட் ஆஃப் பண்ணலாம். இது மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது அப்படின்னா 54,500 தான் வருது. சோ நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, லாஸ் ஃப்ரம் பிசினஸ் 54,500 மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். காரணம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 80,000 லாஸ், ஆனா இருக்கிற இன்கம் 54,500. ஏன்னா இந்த சேலரி இன்கம் நம்ம பிசினஸ் லாஸ செட் ஆஃப் பண்ண எடுக்க கூடாது. ஓகேவா? அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 25,500 கேரி ஃபார்வர்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம அதை செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 58,000 தான். காரணம் என்ன? சேலரி இன்கம் செட் ஆஃப் பண்றதுக்கு நம்ம பிசினஸ் லாஸ் எல்லாம் வந்து எடுக்க கூடாது. அதனால இந்த லாஸ் ஃப்ரம் பிசினஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் லாஸ், இது எல்லாமே நம்ம கேரி ஃபார்வர்டு தான் பண்ணணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் கன்சர்ன்ட் இன்கம்ல இருந்து தான் இந்த லாஸ் எல்லாம் செட் அவுட் பண்ண முடியும். அதனால இந்த வருஷத்தோடது ஒரு 25,500. ஓகே, அதையும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோம். அண்ட் பிசினஸ் லாஸ் கண்டுபிடிச்சோம்ல 25,500, அதையும் கேரி ஃபார்வர்ட். அண்ட் இங்க இருக்க மொத்த லாஸுமே பாருங்க, லாஸ் ஃப்ரம் பிசினஸ், அப்புறம் லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், அதுக்கப்புறம் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், இது மொத்தமுமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்றோம். ஏன்னா செட் ஆஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட வெறும் சேலரி இன்கம் தான் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஹெட்ல இருந்ததுனா தான் ப்ரீவியஸ் லாஸ் எல்லாம் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.